22 lakhs ஆன் ரோட் பிரைஸ் வரக்கூடிய இந்த மாருதி விக்டோரியா ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். 22 lakhs இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வருது நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம் வாங்க. முன்னாடி 360 டிகிரிக்கான கேமரா உங்களுக்கு முன்னாடி வருது, ரேடாரும் அங்கே மேலே வருது. அடுத்து போனால் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு இந்த ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் உங்களுக்கு டாப் எண்ணில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ரெண்டாவது வைட் ஆங்கிள் ஃபாக் லேம்ப் வருதுன்னு சொல்கிறாங்க. ஃபாக் லேம்போட த்ரோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் வர மாதிரி இங்கே ஒரு ஏர் டேம்பும் இங்கே வருது. பாடி கலரில் வர பிளாக் கலரில் வருது. இதுலேயும் உங்களுக்கு 360 டிகிரி கேமராவும் வருது. ரெண்டாவது டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டச் ஓப்பன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் கீ வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்சோ அலாய் வீல்ஸ் உங்களுக்கு வருது. இது டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 215/60R70/96H டயர் கொடுக்குறாங்க. இதில் இந்த மாடலில் C8 செக்யூரா டிரைவ் கொடுக்குறாங்க. எல்லா மாடல்ஸ்லையுமே C8 செக்யூரா டிரைவ் வருதான்னு தெரியல, நம்ம அதை விசாரிக்கலாம். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் லென்த், வித், ஹைட், வீல் பேஸ், டர்னிங் ரேடியஸ் எல்லாமே காமனாக தாங்க இருக்குது. பெட்ரோல் CNG, ஸ்ட்ராங், ஹைப்ரிட் எல்லாத்துக்குமே. லென்த் பார்த்தீங்கன்னா 4360 mm வருதுங்க. வித் 1795 mm வருது. ஹைட் 1655 mm வருதுங்க. வீல் பேஸ் 2600 mm வருது. டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5.4 meters டர்னிங் ரேடியஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 people உட்காரலாங்க. ஃபியூல் டேங்க் காமனாக அக்ராஸ் ஆல் வேரியன்ஸ் பெட்ரோலுக்கு வந்து 45 liters ஃபியூல் டேங்க் வருதுங்க. சிஎன்ஜிக்கு மட்டும் ஒரு 55 liters ஃபியூல் டேங்க் வருதுங்க. சிஎன்ஜிக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஆல் 4 விண்டோஸ்க்கான லாக் அண்ட் அன்லாக் வருது. மேலும் ஆல் 4 விண்டோஸ்க்கான ஆட்டோ விண்டோ க்ளோஸ்க்கான ஆப்ஷன் இங்கே வருது. மேலும் மிரர் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங்கான பட்டன். நீங்கள் உள்ளே இருந்துகிட்டே உங்கள் வண்டி ஆட்டோ ஃபோல்ட் பண்ணணும்னா நீங்கள் ஆட்டோ ஃபோல்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோட ஹைட் அட்ஜஸ்டபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட ஹைட் ஏறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டிரைவர்ஸ் எப்படி வேணுமோ அதே மாதிரி நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு சீட்கான எலக்ட்ரானிக்லி ஃபோல்டிங், பேக் ஃபோல்டிங் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பின்னாடி தள்ளிங்கன்னா உங்களுக்கு நமக்கு பேக் ஃபோல்டிங் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த சைடு வந்தோன்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் எப்பயுமே ரைட் சைடில் பார்க்குறது அபூர்வமான இந்த கார ரைட் சைடில் இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப். HD டிஸ்பிளேக்கான கண்ட்ரோலிங் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் அடாஸ்க்கான அத்தனை ஆப்ஷன்ஸுமே இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடாஸ் ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். இதில் லெவல் 2 அடாஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது பவர் டோர் ஆன் ஆஃப் இது பண்ணுறாங்க. குழந்தைங்க வச்சுட்டு போகும்போது நமக்கு இந்த பவர் டோர் ஆன் ஆஃப் ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விண்டோஸ் இறக்க முடியாமல் வேணால் குழந்தைங்க எதாவது ரொம்ப இறக்கி இது பண்ணிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். மேலும் இதில் ரியர் பூட் ஓப்பன் பண்ணதுக்கான ட்ரங்கான பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. இட்ஸ் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இது. ஸோ நார்மல் சார்ஜிங் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. ஒரு 12 volt 120 watts பவர் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. கீஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாருதிக்கான லோகோ போட்ட நார்மல் கீஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் காருக்குள்ளே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. மேலும் டிரைவர் அண்ட் பேசஞ்சர் ரெண்டு சைடுமே நமக்கு வென்டிலேட்டட் சீட்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கப் ஹோல்டர் ஃபீச்சரும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆழமான ஒரு கப் ஹோல்டருங்க. ஸோ டிரைவர் சைடு ஆம்ரெஸ்ட் ZXi ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட் நமக்கு வந்துடுது. ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ஆஸ் யூஷுவல் வால்யூம் அப் டவுன் வந்துடுது. அதேமாதிரி கால்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் நம்ம சாங் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது. மேலும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பேடல் ஷிஃப்டருக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் இந்த பக்கம் ப்ளஸ் அண்ட் இந்த பக்கம் மைனஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வண்டிக்கான லைட்ஸ்க்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வச்ச ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் ஆட்டோவில் வச்சுக்கலாம். ஸோ எப்போ இருட்டாகுதோ அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்லாம்ப் ஃபீச்சர் எனேபிள் ஆகும். ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த வைப்பருக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் வைப்பர், ஃப்ரண்ட் வைப்பர் ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது டிரைவருக்கான இந்த மீட்டர் பார்க்கும்போது. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, என்ன ரேஞ்ச் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு. ஸோ வண்டியில் எவ்வளோ பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க, என்ன லோடு இருக்குது, மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வண்டி எப்படி ஓட்டிருக்கீங்க, ஃபியூல் எக்கானமிக்கான ரீடிங் அதில் சொல்லுது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி சொல்லுது.
இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. அதே நேரம் ரொம்ப ஆட்டோ ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்பில்ட் சுசுகி நேவிகேஷனுக்கான ஆப்ஷன் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டால்பி அட்மாஸ் இதில் 8 ஸ்பீக்கர்ஸ் வருது. ஸோ டால்பி அட்மாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அமேசான் அலெக்ஸா ஃபீச்சரும் வருது. ஸோ நீங்கள் வாய்ஸ் ரெகக்னிஷன் நீங்கள் அலெக்ஸா கூட பேசி நீங்கள் இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்ஷன் இதில் வருது. ஸோ ஹசார்ட் லைட்கான ஆப்ஷன் இதில் வருது. ஆஸ் யூஷுவல் ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி நீங்கள் ஆன் பண்ணும்போது இந்த ஃபேன் ஸ்பீட் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகருக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, இது காம்பேக்டாக இருக்குது, ஒயர்லெஸ் சார்ஜிங்கான இடம். மொபைல் நம்ம ஒயர்லெஸ்ஸாக இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். டாப் அண்ட்னால இந்த ஃபீச்சர்லாம் நம்ம டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. மேலும் இந்த காரில் நமக்கு 5 டிரைவிங் மோட் வருது. ஒன்று பார்க் மோட், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட். ஸோ நீங்கள் டிரைவ் மோட் போட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மேனுவல் மோட் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேடல் ஷிஃப்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஓட்ட வசதியாக இருக்கும். அடுத்ததாக கூல்டு க்ளவ் பாக்ஸ் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ளவ் பாக்ஸில் நீங்கள் எதாவது பொருள் வச்சா கூலிங் நீங்கள் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கிளைமேட் கண்ட்ரோலுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சருங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் பியூரிஃபையர் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ எவ்வளோ கரண்ட் ஏர் பியூரிஃபை டென்சிட்டி இருக்குங்கிறது இங்கே அப்படி ஹைங்கிறதுனால உங்களுக்கு எல்லா வேரியண்ட்டுமே இதில் காட்டுது. இதில் நீங்கள் வேணுங்கிற அப்ளிகேஷன்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஸோ டால்பி அட்மாஸ் ஃபீச்சரும் இதில் எனேபிள்டாக இருக்குது. ஸோ அதிலே மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. டால்பியில் அமேஸ், லீஃப் அண்ட் நேச்சர்ஸ் ஃபியூரி. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் மீடியாவும் நீங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது எஃப்எம் ஃபீச்சர்ஸ் இதில் வருது. ஸோ இப்போதைக்கு மீடியா கனெக்ட் பண்ணனால அது ஆஃபில் இருக்குது. பேசஞ்சர் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக திறக்குது. இங்கிரஸுமே ஏற நமக்கு இறங்குறதுக்கு ரொம்ப வசதியாக தான் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லுவாங்க. சீட்டோட பாருங்க, நிச்சயமாக ஒரு 3 அடல்ட் நிச்சயமாக வசதியாக உட்காரலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ்க்கான ஆங்கர்ஸையும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போகும்போது ஐசோஃபிக்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் ரியர் ஏசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசிக்கான அட்ஜஸ்டபிள் நாப்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பேனராமிக் சன்ரூஃப் இருக்குங்க இந்த காரில். ஸோ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் கேபின்லேயும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பேனராமிக் சன்ரூஃப் ஓட வருது இந்த மாடல். நல்ல பெரிய சன்ரூஃபாக இருக்குங்க. என்னதான் சன்ரூஃப் இருந்தாலும் குழந்தைங்களோட போகும்போது கண்டிப்பாக ஜாக்கிரதையாக போங்க. குழந்தைங்களை நிச்சயமாக சன்ரூஃபில் ஏறி நின்று சாகசனம் பண்ண விடாதீங்க. நிறைய ஆக்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். சன்ரூஃபுங்கிறது நம்ம அழகுக்காகவும் நம்ம மவுண்டெயினில் போகும்போது ஏரியாவில் போகும்போது பார்க்குறதுக்காகவும் தான். நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போதுமான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான். இங்கே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைட்லேயும் இங்கே 2 லைட் இருக்குது. அதே மாதிரி டிரைவர்ஸ் சைட்ல எங்கேயுமே 2 லைட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இங்கே மிரரும் வருது. டிரைவர் சைடில் உங்களுக்கு மிரர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேசஞ்சர் சைடுக்கும் மிரர் கொடுத்துருக்காங்க.
ஸோ மிரர் வித் லைட் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செட்டப். ரொம்ப யூசரோடைய தேவையை அறிந்து வச்சிருக்க மாதிரியே இருக்குது. லைட்ஸ் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க ப்ளேஸ் பண்ணது. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் சைடில் உங்களுக்கு விண்டோ ஏற்றுறதுக்கான அப் டவுன் ஃபீச்சரிங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் வகை இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன பாட்டில் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபோன் இங்கே வைக்கலாம். ரியர் சீட் நிச்சயமாக ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குங்க. அடர்த்தி சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. லெக் ரூமும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த சீட்டை ரொம்ப பின்னாடி இழுத்துருக்கேன், ஆனாலுமே லெக் ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்லேயே ஹேண்டில்ஸ் வந்துருதுங்க. ஆல் 4 விண்டோஸ்க்கு பாடி கலர்லேயே ஹேண்டில் வந்துருது. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா இது ZXi ப்ளஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டில் கனெக்டட் டெயில் லேம்ப் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு ரியர் டீஃபாகர் இதில் வந்துடுது. இப்போ நிறைய காரில் டீஃபாகர் எல்லாமே வந்து ஆப்ஷனில் ஆக்கிட்டாங்க, ஹை எண்டில் கொண்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பூட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 435 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் கெஸ்டர் கண்ட்ரோல் சப்போர்ட்டும் நமக்கு இருக்குது. பூட் ஓப்பன் பண்ணிருக்காங்க. பட்டன் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக இருக்குது. ஸோ பட்டன் இங்கே கீழே சின்னதாக கொடுத்துருக்காங்க. 425 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ், இங்கே ரொம்ப தாராளமான பூட் ஸ்பேஸ் இது. என்ன இதில் ஒரே ஒரு வருஷம் ஸ்பேர் வீல் இல்லை. ஸோ ஸ்பேர் வீல் நீங்கள் வேணால் அடிஷனலாக வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அலாய் போகிறீங்களா இல்லை வந்து நார்மல் நான் அலாய் வீல் ஸ்பேர் வீல் போகிறீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா பஞ்சர் கிட் இதில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ பஞ்சர் கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பஞ்சர் கிட் அண்ட் போத் நமக்கு டயர் ப்ரெஷர் அடிக்கிறதுக்கான காஜுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கான்டினென்டல் டயர் ப்ரெஷர் ஹேண்டி காற்றடிக்கிற மிஷின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐதர் இந்த பூட் டோர் ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா அதே க்ளோஸ் ஆகுது, இல்லை அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா இங்கேக்கான பட்டனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது லோட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் டோர் க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டோரில் அவங்க வந்து இந்த ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால சரௌண்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நெக் ஃபிங்கர்ஸ் அதெல்லாம் வந்து ஜாக்கிரதை வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை வாழைப்பழத்தை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க க்ளோஸ் ஆகும்போது ஹிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. இப்போ நான் ஜஸ்ட்டு டேப் தான் பண்ணுறேன், இப்போ அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணது பாருங்கள். ஸோ இந்த தடவை நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணல. ஸோ இந்த வேரியண்ட் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் வேரியண்ட். இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் இசிவிடி வேரியண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இதுக்கு அடுத்து ஹை எண்டில் இருக்குது. மேலே உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இங்கே உங்களுக்கு மேலே இந்த பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி ரீசெண்டாக வந்து நீங்கள் பாலிமர் நியூஸில் பார்த்துருப்பீங்க. வண்டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், இதே டார்கனோட வேரியண்ட் தான். தெரியாமல் ஒருத்தர் வந்து ஷோரூமில் இருக்க ஆள் தெரியாமல் வேகமாக ஓட்டி ஒரு போஸ்ட் கம்பத்துலேயும் மோதிட்டாரு. போஸ்ட் கம்பத்து பலமாக அடி, ஆனால் இந்த வண்டிக்கு பெருசாக எதுவும் சேதாரம் ஆகலை. வண்டி ஓவராலாக அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாடியுமே வந்து டோர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாருதி இப்போ கண்டிப்பாக இப்போ டாட்டாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியாக வராங்க. ஸோ இன்ஜின் பே ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபியூல் டேங்க்கான பட்டன் இங்கே தான் இருக்குது, இன்ஜின் பேக்கான பட்டன் தான் இங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம இன்ஜின் பே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபியூல் டேங்க்கான பட்டன் இங்கே இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு பார்ப்போம். கொஞ்சம் லிட்டில் ஹார்டாக தாங்க இருக்குது இழுக்கிறதுக்கு. ஸோ ஃபியூல் டேங்க் பட்டன் ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியூல் டேங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு வைடான ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் E20க்கான லேபிளிங்கும் வந்துடுது. ஸோ இந்த மாடல் E20 சப்போர்ட் பண்ண முதலே நமக்கு கொடுத்தாங்க. நல்ல ஒரு வெயிட்டான இன்ஜின் பே தாங்க இது. நல்ல பாருங்க, நல்ல வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மாருதி வர வர இப்போ டாட்டாக்கு பயங்கர டஃப் கொடுக்குறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பில்ட் குவாலிட்டியில். நல்ல வெயிட்டான பானட்டாக இருக்குது. இங்கேயே உங்களுக்கு நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேம்பிங்கும் பண்ணியிருக்காங்க.
இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 இன்ஜின் டைப்ஸ் இதில் வருதுங்க. ஒன்று பெட்ரோல் K15C, இன்னொன்று பெட்ரோல் சிஎன்ஜி, அதுவும் K15C இன்ஜின், இன்னொன்னு ஹைப்ரிட் M15D இன்ஜின். நம்ம இன்னைக்கு பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ், இது பெட்ரோல் K15C ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1462 சிசி வருது. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 103 PS அட் 6000 RPM வருது. அதே மாதிரி டார்க்கும் பார்த்தீங்கன்னா 139 நியூட்டன் மீட்டர்ஸ் அட் 4300 RPMல வருது. அதே மாதிரி இதில் பெட்ரோல் சிஎன்ஜி வெர்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் சிஎன்ஜியில் நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா சிஎன்ஜியுமே பார்த்தீங்கன்னா டேங்க் பார்த்தீங்கன்னா டிக்கியில் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அண்டர் த ஹூடில் வருது சிஎன்ஜி டேங்க்கு. ஸோ அதனால் நமக்கு பூட் ஸ்பேஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வருது. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா 88.5 PS வருது மேக்ஸிமம் பவர் பெட்ரோலில். அதே மாதிரி சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 78 PS வருது. சிமிலர்லி அந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 121.5 நியூட்டன் மீட்டர் பெட்ரோல் வருது, 101 நியூட்டன் மீட்டர் சிஎன்ஜிலே வருதுங்க. ஹைப்ரிட் M15D இன்ஜின் ஒன்று இருக்குங்க, அதுதான் வந்து டாப் இன்ஜின். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 1490 சிசி வருது. அதே நேரம் மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 92.45 PS at 5500 RPMல வருது. இன்னொன்று மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 122 நியூட்டன் மீட்டர் வருதுங்க. இதில் வேரியன்ட் பவர் ட்ரெயின் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா LXiயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் மட்டும்தாங்க வருது. அதே VXiயில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் மேனுவல் வேரியன்ட் கொடுக்குறாங்க, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், அதை டார்க் கன்வெர்ட்டர் வேரியன்ட்டும் கொடுக்குறாங்க. அதே ZXiயில் போனீங்கன்னா நமக்கு எல்லா பவர் ட்ரெயினுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மேனுவல், ஆட்டோமேட்டிக், AWD, சிஎன்ஜி, ஹைப்ரிட், இது எல்லாமே இருக்குங்க. ZXi ப்ளஸில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி தவிர மற்ற எல்லா பவர் ட்ரெயினுமே நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெட்ரோலில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் வருதுங்க. டிரைவ் டைப்பும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீல் டிரைவ் வருது, ஆல் வீல் டிரைவும் வருதுங்க. ஸோ எல்லா டெரைனுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது பெட்ரோலில் இருக்க டிரான்ஸ்மிஷன் மட்டும்தாங்க. அதே நீங்கள் பெட்ரோல் சிஎன்ஜி போனீங்கன்னா நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் மட்டும்தாங்க வருது, ஆனால் 2 வீல் டிரைவ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க டிரைவ் டைப்பில். ஹைப்ரிடில் நமக்கு ECVT போனீங்கன்னா அதே மாதிரி நமக்கு 2 வீல் டிரைவ் மட்டும் தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் பொறுத்தவரைக்கும் காமனாக எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஃபோர்சன் ஸ்ட்ரட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியர்லி வந்து டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேன்றங்க இது டைமண்ட் கட் அலாய்ஸ் R17 வருதுங்க. சைஸ் 215/60 R17 வருதுங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் நமக்கு மேனுவலில் 21.18 km/லிட்டர் வருதா அராய் ரேட்டிங் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் 20.6 km/லிட்டர் வருதா கோட் பண்ணுறாங்க. ஆல் வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா 19.07 km/லிட்டர் வருதா கோட் பண்ணுறாங்க. ரியலாக நமக்கு சிட்டி டிரைவ் அண்ட் ஹைவே நம்ம ஓட்டி பார்த்தா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும், இது எல்லாமே அராய் ரேட்டிங் தான். அதே மாதிரி பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி காம்பினேஷன் போகும்போது சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 27.02 km/kg வருதா அவங்க கோட் பண்ணுறாங்க. மாருதியோட சிஎன்ஜி இன்ஜின் வேகனார்லுமே ரொம்ப நல்லா இருக்கும், நான் ஒரு ஓட்டி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா அவங்க டொயோட்டாவோட அந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் 28.65 km/லிட்டர் வந்து வரும்னு சொல்லி அவங்க கோட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் இதான் பெஸ்ட் இன் கிளாஸ் மைலேஜ் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 22 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் இதுதாங்க மாருதி விக்டோரிஸ் அவரோட ஃபீச்சர்ஸ். ஒரு ஹை லெவல் ரிவ்யூ தான் இது. இன்னும் மேலும் ட்ரை ரிவ்யூ உங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த கார் பற்றி உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னா ABT மாருதி ஆலந்தூர் பிரான்ச்சை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து இப்போ அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்கிரேட் போனஸாக 20,000 போனஸும் உங்களுக்கு தராங்க. ஸோ ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியன்ட் போகும்போது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 30,000 உங்களுக்கு போனஸ் தரதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.